அப்பா ஏன் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் சக்கரத்துக்கு வண்டியில போறாங்க ஒருத்தர் நின்று கூத்து பாக்குறாங்க லாஜில் கூட வண்டி ஓட்டினா மாறி பாப்பாங்க ஏண்டா அவங்க ஏதோ அவங்க வேலைக்காக அவங்க போறாங்க வண்டி ஓட்டு போறாங்க காலையில புளிய மாட்டேன் கண்டுபிடிக்க அந்த மூச்சு வண்டி ஓட்டு போறாங்க காலையில பார்த்தாங்க தலைக்கு செய்ய வருது புளிய மாட்டேங்க எங்க புளிய மாத்திர போய் பார்த்தா டிரைவர் அப்பாடா அப்பா அப்பா போட்டா அப்பா தந்தை தந்தை யாரு தம்பிமா தம்பியா பெண்குத்தி என்று சொல்வார்கள் என்னிடம் இருந்தால் தாய் தந்தை வார்த்தையை கேட்கணும்னு சொல்வார்கள் என் தாய் தந்தை வார்த்தை கேட்கணும் எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் தெரிய மாட்டேன் அது வயிற்று என்னப்பா மாடா கேடா பையா நானா பயந்துடுறேன் ஏன் பயந்துடுறேன் உன்னை ஒண்ணு கட்சியில் பண்ணா மாடா பாடுவாரு என்ன பொறுத்து கூட்டுவான் என்ன கேட்கறா என்னன்னு கேட்கறியா ஆமாண்ட முதல்ல கேட்கறேன் இதெல்லாம் முடிச்சுட்டா அப்புறம் தான் பிரிச்சுட்டாங்க முடிஞ்சு பிரிச்சிருவோம் வா என்ன தெரியுமா இதே மாதிரி அகாடி உள்ள ஒன்று போட்டு பெண் இல்லடா பெண் குழந்தை அப்ப எனக்கு ஒரு வாங்கி கொடுத்தானே அது மட்டும் போடுறது அதெல்லாம் பெண்களுக்கு மட்டுமே உரியதுடா எனக்கு இல்ல அதான் தான் வச்சுக்க மாட்டேன் என்ன கடுக்க பண்ணா ஓடியா ஆசிட்டுனா அதனால ஓத்தோடு வந்துச்சு அதான் ஓத்தோடு ஓத்தோடு தானா பையா ஓத்தோடு அப்படி சொல்லாதடா ஆகாடி அப்படி சொன்னா அசிங்கமா இருக்குடா அப்படியா அப்பா உனக்கு ஓத்தோடு வரல வயிற்று வலி வந்துச்சுடா இப்ப வந்துச்சுடா ஓத்துடா சரியா வயிற்று வலி சரியாச்சுடா வயிற்று வலி வயிற்று வலி வயிற்று வலிமா அப்ப பஸ் காவுமா என்ன பண்ணுமா பண்ணுங்களா பொறுமையா சொல்லாதுங்க பொறுமையா சொல்லாதுங்க யார் கேட்டு போனேன் யார் கேட்கணும் யார் கேட்கணும் யார் கேட்கணும் என்ன கேட்கணும் அதான் வாங்கலாமா வா ஏய் மூணு என்ன வச்சுட்டேன் வாங்கலையா எவ்வளோ வாங்க 1.5 லட்சம் அங்கேயே போயிடலாம் யாரு சொல்லுங்க சொன்னவங்களே யார் கேட்கறேன் வாங்கினே இல்லையா ஆமா வாங்கினேன் எவ்வளவு வாங்கினேன் 1.5 லட்சம் வாங்கிக்கிறேன் எவ்வளவு நெட்ல
சொல்றேன் வாங்க என்ன சொல்லிக்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்லுங்க வாழ்ந்தாலும் செத்தாலும் என் கூட தான் இருக்கணும் நான் கொலை வச்சுக்கிறேன் இந்த கம்பெனிக்கு நான் தான் வாதியாரு ஆனா எனக்கு முன்ன நீ தான் வாதியாருன்னு எல்லா ஊர்லயும் நீ தான் சொல்லிட்டு அது ஏதோ காரணம் சொன்ன என்ன கூட நீ கொடுத்தா 3.5 லட்சம் வாங்கி வச்சுக்கிறேன் விட்டுட்டா வாங்கி வச்சுக்கிறான் ஆனா போய் இல்லம்மா கேட்டுதான் வெளியே போனோமா ஒரு வாட்டம் நீ அந்த 1 லட்சத்தை நீ கொடு 1 லட்சம் இந்த கம்பெனியும் உண்டுதான் எனக்கு வேணாமா 1 லட்சம் கம்பெனில கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பா 2 லட்சம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அது பண்ணி வைக்க மாட்டேன் அது கல்யாணம் நடக்காது அது ஆம்பளை அந்த கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சரி அப்பலாம் அது 1 லட்சம் ரூபாய்க்கு உன் தங்கச்சி ஒரே தங்கச்சி ஒப்பற்ற தங்கச்சி நல்லா அழகா இருக்கிறா நல்லா சிகப்பா இருக்கிறா நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து எத்தனை சவரம் கேட்கறாங்களோ அத்தனை சவரம் நகை எடுத்து கொடுத்து அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நகை எடுத்து கொடுக்குறேன் வருஷத்துல நான் வீடு கட்டி தரேன்னு சொல்லிக்கிறேன் வீடு கட்டி தரேன்னு சொல்லிக்கிறேன் ஆமா நீ என்ன கேட்டிருக்கணும் என்னங்க இந்த வருஷம் வீடு கட்டி தர சொன்னீங்களே வீடு கட்டி தருவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுருக்கோமா இல்லையா யாரு கேட்டு போய் 1.5 லட்சம் வாங்கினாங்க யாரு கேட்டு போவாங்க நாளைக்கு எந்நேரம் வந்தாலும் போய் அந்த காசு எடுத்துமே கொடுத்துட்டு வராத இருந்த மாப்பிள்ள பண்ணா என்ன சொல்லலாம் நீ கட்டி அந்த ஈயத்து காலா வெட்டி போடணும் தேவடியா போய் அண்ணன் கட்டிக்குவா அது சும்மா மேடிக்குமா மச்சான் உள்ள வந்தா எங்க அண்ணன் இவ்வளோ நாளாக ஓடி பொறி வச்சு எலி எடுத்து போட்டது எதுக்கு கட்டி 2 லட்சம் வருஷமா கட்டாத நீங்க ஆம்பளை அதான் நீ கட்டுவ நான் பொட்டமா நான் பொட்ட சத்தியமா நான் பொட்ட நான் பைபாஸ் நிற்பாங்க அந்த நின்னாவது டெய்லி ஒரு 2000 வாங்கி கொடுப்பாங்க பைபாஸ் நிற்கிறவங்களா 2000 3000 ஆமா ஆமா கஷ்டப்படாத கெட்ட வேலையா ஆமா கஷ்டப்படலாம் 8 லட்சம் வாங்கினாலும் கணக்கு எழுதான் போக 8 லட்சம் வந்தாலும் கணக்கு எழுதி காயில குடிதான் பாருங்க 1000 ரூபாய் சும்மா கொடுத்து பாருங்க 1000 ரூபாய் சரிம்மா எனக்கு ஒன்னா இருக்குதுன்னு சொல்லு உனக்குதான் கிடையாது எடுத்துருக்குமா உனக்கு குடிக்கிறாங்களோ குடிக்கிற எடுக்கிறாங்க எனக்கு குடிக்கிறாங்க நான் தான் நான் எடுக்கிறேன் இந்த கம்பெனி ஆக்ட் 1000 வருஷமா கணக்கு போகாத லோன் போட்டுக்கிறேன் யார் தலையாச்சு உன் தலையாச்சு நீ கணக்கு போகாத லோன் போட்டுக்கிறேன் அதுக்கு நான் என்ன பண்ணேன் நீ கணக்கு பாரு உனக்கான காய்கறி குடிச்சுன்னா நான் இந்த கம்பெனியே உண்டுதான்டா நம்ம கம்பெனி தான்மா இருக்கிற வேலை சத்தியமா ரத்தத்தை வேர்வையா தின்னுவோம் நான் ஆமா அப்படியே எப்படி கேட்காது போடுவாங்க அதுக்கு நம்ம பண்றது கால சூழ்நிலை மாறுமா கால சூழ்நிலை மாறும் மாறும் எப்படி மாறும் நான் அவங்ககிட்ட பேசுறேன் சரி சரி அப்பா சொல்லுங்கம்மா அப்பா தம்பி கிட்ட நான் அனைத்து நான் சொல்றேன் தெரியுமா
அதனால அழிப்பதற்காகதான் உன்னை என்னை கலத்திருக்கின்றார். அண்ணனுடைய உயிர் தம்பியுடைய கட்சியிலே நடக்கிறதே இருக்கின்றதா? தம்பியுடைய உயிர் அண்ணனுடைய கட்சியிலே நடக்கிறதே இருக்கிறதா? இப்படி மொத்தம் மாற்றி மாற்றி வளர்த்திருக்கிறதா? சாதாரண வளர்த்திருக்கிறது தெரியாததா? சொல்லுமா, சாதாரண வளர்த்திருக்கிறார்கள். இருவரும் வளர்த்தை மாற்றி மாற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனாலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? நீ அழைத்து நீ நினைச்ச அழைத்து எல்லாரையும் நான் அம்மாவுக்கு போறேன். சொல்லுங்க. சரிமா சொல்லுங்க. சரிப்பா, அவர்களை அழைத்து நான் காவல் அழைக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் மன்னிக்க வேண்டும். இலக்க செய்ய வேண்டும். சாவ வண்டி நிறைய போயில மொபைல்